Hi hello friends, வணக்கம், welcome back to the channel. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம shifting tips தான் பார்க்க போறோம். சோ நான் வந்து ரீசன்ட்டா வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படினு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோல ஷேர் பண்ணிருந்தேன். சோ நான் வந்து என்னோட வீடை ஷிஃப்ட் பண்ணும்போது என்னென்னலாம் நான் டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கறத உங்களுக்கு கூட இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். And it was very useful for me. இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் கண்டிப்பா வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்றீங்க அப்படினா உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் கண்டிப்பா அந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். சோ ரொம்ப பெரிய டிப்ஸ்லாம் இல்ல, ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான். சோ ஒவ்வொண்ணா அந்த டிப்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். So as you all know, வீடு ஷிஃப்டிங் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியே கிடையாது. வீட்டில் எத்தனை பேர் ஹெல்ப்புக்கு இருந்தாலும் பத்தவே பத்தல. அண்ட் வீடு ஷிஃப்டிங் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்துட்டு அவங்க ஈவினிங் வரைக்கும் ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே பேக் பண்ணி லாரியில் ஏற்றுறதுக்குள்ளே அவ்வளோ டயர்டாகிட்டோம் நாங்கள். ஸோ அந்தளவுக்கு வீட்டில் வேலை இருந்தது. ஸோ நான் வந்து இதுலேருந்து லேர்ன் பண்ண சில டிப்ஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். So let's get started. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Please join me at Instagram on orunaalvlog ID. So first பாத்தீங்கன்னா choose best and affordable packers and movers. First shifting ஸ்டார்ட் பண்ணாலே இந்த packers and movers வந்து நம்மளுக்கு எது affordable and best priceல கிடைக்குது அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணனும். So நெட்லலாம் பாத்தீங்கன்னா நிறைய packers and movers நம்மளோட ஏரியால இருப்பாங்க. So நீங்க எது உங்களோட பட்ஜெட்ல இருக்கு ஒரு 2-3 பேரை வந்து நீங்க கண்டிப்பா கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு packers and movers சூஸ் பண்ணுங்க. ஸோ நாங்களும் அதே மாதிரி தான் ஒரு 2-3 இடத்துல நாங்கள் விசாரிச்சுட்டு அண்ட் நம்மளோட திங்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம் நம்மளோட திங்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஒரு பில்லிங் போட்டு கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அதில் எது பெஸ்ட் கொட்டேஷன் எங்களுக்கு ஏத்தாப்பில் இருக்கோ அது சூஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப், டிஸ்கார்ட் அன்வான்ட் ஐட்டம்ஸ் ஆர் அன்லைக்லி டு பி யூஸ்ட் இன் ஃபியூச்சர். இந்த டைமில் தான் நம்ம வந்து நிறைய ஐட்டம்ஸை டிஸ்கார்ட் பண்ணுறதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் டைம். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலையோ ஆர் நம்ம வந்து ரொம்ப யூஸே பண்ணாமல் வச்சுருப்போம் சிலதெல்லாம், அது இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ண போகிறது இல்லைன்னு டிசைட் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் ரொம்ப பெருசாக போட்டதே இல்லை, ஒரு 1 or 2 times கூட போட்டிருக்க மாட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன் யாருக்காவது கொடுக்கலான்னு. அண்ட் சில ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அடிக்கடி போட்டுட்டு நம்ம இதுக்கப்புறம் போடவே போகிறது இல்லைன்னு சில ஐட்டம்ஸ்லாம் வச்சுப்போம். நாட் ஓன்லி ட்ரெஸ்ஸஸ், யூட்டென்சில்ஸ், வீட்டில் எந்த ஐட்டம்ஸாக இருந்தாலும் அதெல்லாம் வந்துட்டு நான் தனியாக பேக் பண்ணிட்டேன். அண்ட் வீட்டில் கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களோட பசில்ஸ் புக்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் கூட நம்ம யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேர் பண்ணோன்னா. ஸோ இந்த மாதிரி கொடுக்கலான்னு இதெல்லாமும் தனியாக ஒரு ரேக்கில் வச்சுருக்கேன். நம்ம டெய்லி லைஃப்லேயே வந்து நிறையா யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ் நம்ம நிறையா சேர்த்து வச்சுட்டே இருப்போம். பட் இது மாதிரி ஷிஃப்டிங் டைமில் தான் நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த ஐட்டம்ஸ்லாம் கண்டிப்பாக த்ரோ அவே பண்ணலாம், இல்லைனா கிவ் அவே பண்ணலாம். ஸோ நிறைய வாட்டி போடாத ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு நான் தனியாக பேக்கில் பேக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஹெல்ப்பர்ஸ்லாம் யாராவது வந்தாங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹவு டு அரேஞ்ச் மோர் கிளாத்ஸ் இன் சூட்கேஸ். இந்த டிப் வந்து ஷிஃப்டிங் டைம்னு மாத்திரம் இல்லை, ஒரு ஹாலிடேஸ் ட்ரிப்ஸ்க்கெலாம் போனால் கூட நீங்கள் இந்த டிப் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ரோல் கிளாத் மெத்தட். ஸோ கிளாத் எல்லாத்தையுமே ஒன்றா தனியாக எடுத்துகிட்டு டிஷர்ட்ஸ் குர்த்திஸ்லாம் நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்றா நம்ம அழகாக பேக் பண்ணிடலாம் சூட்கேஸில். ஸோ ரோலிங் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபோல்டிங் மெத்தட் ஃபாலோ பண்ணவே பண்ணாதீங்க நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா. ஃபோல்டிங் மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது ஒன்றுக்கு மேலே ஒன்றா நம்ம ட்ரெஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணுவோம், ரைட்? ஸோ அப்போ வந்து என்ன ஆகுனா சீக்கிரமாக ஃபில் ஆகிடும் சூட்கேஸ் கொஞ்சம் ட்ரெஸ் வச்சோன்னையும். ரோல் மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது ஒரு ட்ரெஸ் வைக்கிற இடத்துல நம்ம 4 ட்ரெஸ் ரோல் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட் டிப், பேக் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் எசென்ஷியல்ஸ் டு பி டேக்கன் அலாங் வித் யூ. ஸோ பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து தனியாக அவங்களோட ஷிஃப்டிங் வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இருந்தாலும் நம்ம இப்போ எங்கேயாவது ஸ்டே பண்ணிட்டு போகிறோம், நம்மளுக்கு உடனே வந்து லாரி வராது. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு தேவைப்படுற ட்ரெஸ்ஸஸ் நம்மளோட எசென்ஷியல்ஸ் மற்றும் நம்மளே பேக் பண்ணி முன்னாடியே வச்சிடுறது பெட்டர். ஸோ இப்போதைக்கு நான் வந்து என்னென்ன ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறேன், என்னென்ன எசென்ஷியல்ஸ் வேணுங்கிறதுக்காக ஜஸ்ட் நான் சூட்கேஸில் போட்டு தனியாக வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து இட் கேன் பி லைக் கிளாத்ஸ், அதுக்கப்புறம் ப்ரஷ், பேஸ்ட், அதுக்கப்புறம் பேசிக் மேக்கப் கிட் என்ன வேணால் இருக்கலாம். Next tip, pack jewelry, cosmetics, chargers and other expensive items by yourself. ஸோ இதில் நான் சொன்ன எல்லா ஐட்டம்ஸும் நீங்களே பேக் பண்ணிவிடுங்க முன்னாடியே. இஃப் யூ கெட் அ கார்ட்டூன் முன்னாடினாலே நீங்கள் இதெல்லாம் பேக் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா அவங்க வந்தோடனே அவங்ககிட்ட ஒரு 2-3 கார்ட்டூன் பாக்ஸஸ் வாங்கிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக பேக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப், ஃபில் பெட்ரோல் ஆர் டீசல் ஃபார் யுவர் கார் 1 day before. ஸோ இந்த மாதிரி ஷிஃப்டிங் ப்ராசஸ் பண்ணும்போது நீங்களே உங்கள் கார் எடுத்துகிட்டு இன்னொரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிறீங்க, உங்கள் கூடயே கார் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா 1 day பிஃபோரோ இல்லைனா 2 days பிஃபோராவோ நீங்கள் பெட்ரோலோ டீசலோ ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். நீங்கள் ஊருக்கு கிளம்புற அன்றைக்கி ரொம்ப டென்ஷன் ஃப்ரீயாக வெயிட் பண்ண வேண்டாம். மார்னிங் நம்ம கிளம்புறோம் அப்படின்னா பெட்ரோல் பம்பில் போய் வெயிட் பண்ணுற அந்த டைம் வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். ரொம்ப ரிலாக்ஸ்டாக நம்ம கிளம்பலாம். Next tip, make sure to uninstall AC etc. and pack printer's computer by yourself.
ஸோ இந்த மாதிரி பிரிண்டர்ஸ், அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப்ஸ், அதுக்கப்புறம் லேப்டாப், இதெல்லாம் வந்து நீங்கள் லேப்டாப் பேக்லேயோ இல்லைனா இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ்லையோ பத்திரமா பேக் பண்ணி வச்சுக்கோங்க முன்னாடியே. இஃப் உங்களால் கார்ட்டூன் பாக்ஸ் ரெடி பண்ண முடியலன்னா அவங்க வந்தோடனே வாங்கி கூட நீங்கள் பண்ணலாம். அண்ட் ஏசி, டிவிலாம் அன்இன்ஸ்டாலேஷன் 1 or 2 daysக்கு ப்ரியராகவே பண்ணி வச்சுருங்க. ஸோ டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் இந்த ப்ராசஸ்லாம் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் டிப், மேக் அ லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் டு பி கேரிட் வித் யூ. இந்த டிப் வந்து இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது ஒரு நாள் முன்னாடியோ 2 நாள் முன்னாடியோ கண்டிப்பாக இந்த எசென்ஷியல் ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு என்னென்ன கூட எடுத்துகிட்டு போகணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஃபோன்லேயோ இல்லைனா ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ்லேயோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒன்றொன்னா ஃபாஸ்ட்டாக நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ரொம்ப முக்கியமானது அவுட் ஆஃப் ஆல் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ், சர்டிஃபிகேட்ஸ், இந்த 2 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப், அவாய்ட் குக்கிங் அட் ஹோம் த டே யூ கால் பேக்கர்ஸ். ஸோ இந்த பேக்கர்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுற டே வந்து ரொம்ப டீடியஸ் அண்ட் ஹெக்டிக்கான வேலை இருக்கும். ஸோ அன்றைக்கி காலங்காலத்தால் எழுந்து நம்ம குக் பண்ணி வச்சுட்டு அந்த வேலையெல்லாம் கண்டிப்பாக இழுத்தே விட்டுக்காதீங்க. ட்ரை டு ஆர்டர், அப்படி இல்லைனா ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம். முடிஞ்சால் முன்னாடி நாள் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஃபுட்டை ரெடி பண்ணி கூட வைக்கலாம். ஆனால் ஹீட் பண்ணுறதுக்குலாம் இஃப் யூ ஹேவ் இண்டக்ஷன் தென் யூ கேன் டூ. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதோ இல்லைனா ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறதோ தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா திரும்ப அந்த பாத்திரம்லாம் விழும், அதெல்லாம் வாஷ் பண்ணும், அதுக்கெலாம் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் செட் ஆகும்னு. நெக்ஸ்ட், ஸ்டாப் ஆன்லைன் ஷாப்பிங் பிஃபோர் 2 weeks. ஸோ இந்த ரிட்டர்ன், எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம 2 வாரம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடலாம் ஆன்லைன் ஷாப்பிங்கை. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப், மேக் ஷுர் எவ்ரிதிங் இஸ் பேக்ட் ப்ராப்பர்லி. நம்ம என்ன தான் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கால் பண்ணால் கூட அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இது பண்ணுறதுல. இருந்தாலும் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மளோடது, ரைட்? ஸோ அவங்க வந்து கரெக்டாக பேக் பண்ணுறாங்களா நம்மளோட ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்டாக ஒரு வாட்டி கண்டிப்பாக செக் பண்ணணும். அண்ட் சம்டைம்ஸ் நீங்களே வந்து உங்களுக்கு பேக்கிங் எப்படி பண்ணணுங்கிறது கூட சொல்லலாம். நான் வந்து இந்த பிளான்டர்ஸ் இதெல்லாம் வந்து எனக்கு தனியாக ஒரு கார்ட்டூனில் வேணும், இது கூடயும் மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் தனியாக. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சொல்லிடலாம். அவங்க பேக் பண்ணும்போதே நீங்கள் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேக்கிங் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக வந்து சோஃபா, மிரர், அதுக்கப்புறம் கிச்சனோட கிளாஸ் ஐட்டம்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கரெக்டாக பபிள் ரேப் பண்ணி பேக் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத அவங்க பண்ணும்போதே நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் டிப் என்னென்னா, இந்த பைக்கோ காரோ இதெல்லாம் நீங்கள் அனுப்புகிறீங்க வெஹிக்கிள்ஸ்லாம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஃப்ரண்ட்டில், பேக்கில், சைட்லலாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. ஸோ எதாவது டேமேஜ் இருந்ததுன்னா கூட நீங்கள் ஷோ பண்ணலாம், நம்ம பைக் எப்படி அமிச்சோம், இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரூஃப்காக கண்டிப்பாக ஃபோட்டோஸ் நிறையா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கிக்கியோட பைக், அவன் வந்து அவனோட வேலையெல்லாம் கரெக்டாக நடக்குதா, அவன் பைக்கை கரெக்டாக பேக் பண்ணியிருக்காங்களா அப்படின்லாம் பார்க்கறதுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ எல்லாமே ஷிஃப்ட் பண்ணியாச்சு, எல்லாம் பேக் பண்ணி லாரியில் ஏற்றியாச்சு. ஸோ முன்னாடி நாள் பேக்கர்ஸை கூப்பிட்டு எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. த நெக்ஸ்ட் டே நாங்கள் கிளம்புறோம். ஸோ நாங்கள் கொச்சின் டு சேலம் அண்ட் சேலம் டு சென்னை இப்படி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்யூச்சரில். ஸோ கீப் வாட்சிங். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்டர் தென் டேக் கேர், பாய்.